ஷேய் விஷ்ணு பிரம்மா சிவன் கைலாசத்திலிருந்து கணக்கு நாங்கள் கொடுக்கோம் கோர்ட்டுக்கு. கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் கீழே இருக்கிய எல்லாவனும் போகிற வாரா மண்டே நல்லா யூஸ் பண்ணி நல்லா பெட்டிஷனில் இவனை காப்பாற்றவா அவனை காப்பாற்றவான்னு நீ ஓடுத. நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியுமா இல்லையா? உனக்கும் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் எதிர் முதிருமாக சண்டை நடக்கும். எந்த ஸ்டேஷனில் போனாலும் சண்டை நடக்கும். ஏன்னா இரண்டு தரப்புலையும் சண்டை நடக்கும். அப்போ நீ என்ன செய்யணும்? வழக்கறிஞர் படிச்சிருக்கல, படிச்சிருக்க போடுத நீதிபதிக்கு ஜட்ஜி கொட்டார அவமதிக்காமல் அந்த தலையை குனிஞ்சு அந்த கேள்வி கேட்க ஜட்ஜிக்கிட்ட கேள்வி கேட்கல. ஏன் வாதி இப்படி இருக்கான், பிரதிவாதி இப்படி இருக்கான், பெண் இருக்குது ஆண் இருக்குது, இதுக்கு விடை கொடுங்கன்னு கேட்கல. அப்போ உனக்கு மூளை எங்கடா போச்சு? சர்ச்சி கோட்டாருக்கு இராணுவ முப்படை உள்ள நீதிமன்றத்துக்காக நம்ம போடணும், நீதிமன்றத்துக்காக நிப்பாட்டணும். பைப்பே ரொம்ப சேட்டை பண்ணானே, கண்ணீர் நீ வடிக்கணும்டா. வழக்கறிஞர் கண்ணீர் வடிக்கணும் கோட்டாருக்கு. இப்போ அரசியல்வாதி கூட்டமாக உட்காந்துருக்கான், அவனுக்கு கீழே எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் மேலே உட்காந்துருப்பான், கீழே மந்திரி எம்எல்ஏ எம்பி அவனை காப்பாற்றுறதுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ணுதான். அப்போ உனக்கு எங்கடா அறிவு போச்சு? வழக்கறிஞர்களுக்கு உனக்கு மூளை எங்கடா போச்சு? நீதிபதிக்கு கோட்டாருக்கு எப்படி கொடுக்கணும்? ஐயா எல்லா நீதிமன்றத்துலேயும் கையெழுத்து போடு, நீயா போடு. அதில் சுத்தமாக தூயமாக இருக்கையில் 50% வழக்கறிஞர் அவன் தான் போடணும். அநியாயப்பட்டு போகிறவன் போட முடியாது, அது கடவுள் போட விட மாட்டார். அவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்ட்டார். தண்டனை அனுபவிச்சு ஆகணும். இந்த 50% சுத்தமாக இருக்கிறவன் தூயமாக இருக்கிறவன் வழக்கறிஞர் என்ன செய்யணும்? கையெழுத்து போடணும். ஐயா வாங்க கோர்ட்டு, இந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு இந்த இதில் எத்தனை கோர்ட்டு இருக்குது, இத்தனை கோர்ட்டுருக்கு நம்ம இராணுவம் உள்ளே நிற்கட்டும், இயந்திரத்தோடு நிற்கட்டும், நீதிபதிக்கு முன்னாடி நிற்கட்டும், ஜட்ஜி முன்னாடி நிற்கட்டும். அப்போனா வழக்கறிஞர் போன அவன் பயப்படுவான், வெளியில் வர்றவன் உள்ளே வர்றவன் பயப்படுவான். மானிட பிறவிவன் ஜனநாயக ஓட்டு உள்ளவன் பயப்படுவான். அப்போ ஏன் நீ தப்பு செய்த வழக்கறிஞர்? அப்போ அவனோட சேர்ந்து கூட்டாளியாக இருக்க, கூட்டத்தில் இருக்கிறனால எல்லாமே அவமதித்து வழக்கறிஞர் போகிறப்போ வழக்கறிஞர் கணக்கு எடுக்காரு. உள்ள திரிசூலமும் திராசும் சுற்றி கொண்டே இருக்குது. பாவத்தை செஞ்சு வச்சுருக்கா. ஒவ்வொரு லாயர் வீட்டுகளில் பாரு, குடும்பமே விளங்காமல் கிடக்கு, கை கால் வராமல் கிடக்கு. இந்தியா நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் முழுவதும் எல்லாம் கேட்டுக்கோ. வழக்கறிஞர் பாவத்தை சேர்க்காத, மன்னிப்பு ஐயாட்ட கேட்டுட்டு நீ வேலை பார்க்க பார், சரியா? தப்புக்கு செய்யாத. தப்பு செஞ்சாலும் உள்ளதையும் போடு. ஒருத்தனை வெட்டினானா 10 கொலை பண்ணாலும் தப்பிக்க விட்டுதீங்களப்பா, பாவத்தை செய்தீங்களப்பா. அது எவ்வளோ பெரிய பாவம். அவன் உயிர் இழக்கல, துடிக்க போவேல. நான் சும்மா இருந்தானே என்னை வெட்டி கொள்ளுதானே, அவன் உயிர் ஆத்மா போயில, அவன் ஆத்மா பார்த்துக்கிட்டே இருக்கும். வழக்கறிஞர் இவனை காப்பாற்றானே. கடவுள் கண்ணு தெரியான்னு அந்த செத்த ஆத்மாவே கேட்பான். கடவுள் வந்து கேட்பான், ஐயா என்ன நான் இருந்தேனே, என்னை கொண்டுட்டானுங்க ஐயா, எத்தனை பேரும் அவன் கொண்டிருக்கான் ஐயா, இவனுக்கு தண்டனை கிடையாதான்னு அவன் வந்து கேட்கான். செத்த ஆத்மா. அந்த பாவத்தை நீ யார் வாங்குதா? வழக்கறிஞர் வாங்குத. 10 பேர் 20 பேரை காப்பாற்றி விடுத. அவன் எத்தனை கொலை பண்ணால் அப்போ அரசியல்வாதி செஞ்ச கூத்து. அந்த மாவட்ட சிட்டியில் இருக்கிறவன் எம்எல்ஏ இருப்பான், எம்பி இருப்பான், மந்திரி இருப்பான், முதலமைச்சர் இருப்பான், அடுத்தாப்புல கீழே பஞ்சாயத்து போர்டு வார்டு வரைக்கும் இருக்கிறவன் தப்பு செஞ்சுட்டு தப்பு அப்படி 2 கையை வீசி போகிறான். அவனுக்கு தண்டனை கிடைக்கல. இப்போ தண்டனை கொடுப்பார். அதான் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கை ரேகை வச்சு புட்டிச்சு தூக்கி ரிவிட் அடிப்பார். புரிஞ்சு நடப்பா. கணக்கு போடுதார்ல நீதிமன்றம் கோர்ட்டில் கோர்ட்டாரு. ஐயா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது நீ தான் கொடுக்கணும். வழக்கறிஞர் கீழே வழக்கறிஞர் கொடுக்கணும். கொடுக்காம என்ன இதை உனக்கு வீட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்ற நீ போகிற. அப்போ எத்தனை பேர் உழைச்சவன் ஊதியம் உள்ளே கேட்கல, அந்த ஊதியம் இல்லாமல் இந்த பேப்பர் செத்த பேப்பரை வச்சு விளையாடுதான். வீசி சீட்டு விளையாட்டு மாதிரி விளையாடுதான். புரிஞ்சு நடப்பா முக்கால்